மென்டார் ரமேஷ் பிரபா நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவு முழுக்க பெற்றோர்களுக்கான ஒரு பதிவு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 10th +2 ரெண்டுக்குமே பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வருகிற ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமாக கையாள வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த பிள்ளைகள் உங்கள் கண் முன்னால் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, நல்லா படித்தாங்க. பட் ஏதோ ஒரு காரணத்தால் அவர்கள் எதிர்பார்த்த அல்லது நீங்கள் எதிர்பார்த்த மார்க்ஸ் வரலை. ஒரு சிலர் தேர்ச்சி பெறாமல் கூட போயிட்டாங்க அப்படின்னு வச்சிங்களேன். இது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு இக்கட்டான சூழல். இப்போ இந்த நேரத்தில் அதை நீங்கள் மேலும் பெரிதுபடுத்தாமல் இந்த இக்கட்டிலிருந்து அவங்கள வெளியில் கொண்டு வரத்துக்கான வேலையை செய்யணுமே தவிர அதை இன்னும் கடுமையாக்கிடக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலகட்டத்தை ஒப்பிடும்போது இன்றைக்கி இந்த மாணவர்கள் மத்தியிலான தற்கொலைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிச்சிடுச்சு. குறிப்பாக இந்த 10th +2 ரிசல்ட்ஸ் வர சமயத்தில் நடக்குது. கொஞ்ச நாட்களாக இந்த நீட் காரணமாக நிறைய நடக்குது. உயிர் விலை மதிப்பற்றது. உங்களுக்கு தெரியும், பெற்றவங்களுக்கு விட வேறு யாருக்கு அதனுடைய மதிப்பு தெரியும். இந்த பிள்ளைய போக்க நம்ம எவ்வளோ தவம் இருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஒரு முடிவாக இருந்தாலும் அந்த முடிவை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவர்களை பக்குவமாக இதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு தூக்கிட்டு போகிற வேலையை செய்யணுமே தவிர இதை மேலும் சிக்கலாக்கி கூடக்கூடாது, கடுமையாக்கிடக்கூடாது. யோசிச்சு பாருங்கள், ஏன் தற்கொலைகள் பல நேரங்களில் நடக்குது? அப்போ அவங்க ஒரு மன அழுத்தத்தில் இருக்காங்க. இப்போ இதை யார்கிட்டையாவது அவங்க ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா யார்கிட்ட ஷேர் பண்ண முடியும்? ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் ஷேர் பண்ண முடியும், சரியா? பட் சிக்கல் என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க, இல்லது என்னை விட பெட்டராக மார்க்ஸ் வாங்கிட்டாங்க. அவங்கக்கிட்ட போய் நான் சொல்கிறதையே அவமானம்னு நினைக்கிறேன், சரியா? வேறு எவ்வளோ விஷயங்களை பேசியிருக்கேன், பட் இந்த விஷயத்தை பேசுகிறதுக்கு அவமானம்னு நினைக்கிறேன். இது மாணவர்கள் நிலை. இப்போ இதை அடுத்து யார்கிட்ட பேச முடியும்? கடைசிங்கிறது யார்? அப்பா அம்மாவை தாண்டி வேறு யார் இருக்கா? பிள்ளைக்கு மனம் விட்டு பேசி எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு அப்பா அம்மாவை தாண்டி வேறு யார் இருக்கா? அப்போ அவங்ககிட்ட தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி சொல்கிறதுக்கான தைரியத்தை முதல்ல ஏற்படுத்தி கொடுக்கணும். நீங்கள் சொன்னால் திட்டுவீங்களோ, நீங்கள் சொன்னால் கடுமையாக நடந்துக்கலாங்களோங்கிற ஒரு பயம் இருந்தாலே பிள்ளைகள் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேச மாட்டாங்க. ரெண்டாவது சில நேரங்களில் அது அவங்களுக்கு நடந்துருக்குது. அது மாதிரி சொல்லும்போது தாய் தந்தை 2 பேருமோ அல்லது யாரோ ஒருத்தரோ ரொம்ப கடுமையாக திட்டுறது, சில நேரங்களில் அடிக்கிறதெல்லாம் நம்ம ஊரில் உண்டு. அது ரொம்ப தவறான செயல். அப்போ என்ன ஆகிடுதுன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு மன அழுத்தத்தில் தனக்கு இருக்கிற பிரச்சனையை நண்பர்கள்ட்டையும் பேச முடியல, வீட்டில் அப்பா அம்மாட்டையும் பேச முடியல. இப்போ இதை யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியாத நேரத்தில் நமக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லைன்னு நினைப்பு வருகிற ஒரு வினாடியில் எடுக்கப்படுகிற மோசமான முடிவு தான் இந்த தற்கொலை அப்படிங்கிறது, சரியா? அப்போ பெற்றோர்களாகிய நாம் பக்குவப்பட்டவர்கள், இந்த நிலைகளை கடந்து வந்தவர்கள். நமக்கு பல நிலைகளில் வாழ்க்கையில் நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ, சொந்த தொழில் செய்கிற இடத்துலையோ, நம்ம படித்த காலகட்டங்களையோ சர்க்கிள்கள் நிறையவே வந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி தான், ஏன் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட சர்க்கிள்கள் இருந்திருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி தானே நம்ம வந்திருக்கோம். அப்போ நம்ம இவ்வளோ பக்குவப்பட்டு வந்த ஒரு சூழலில் போயிட்டு அந்த பிஞ்சு மனசை, பக்குவப்படாத ஒரு மனசை போய் கண்டிக்கிறதோ, தண்டிக்கிறதோ, நோகச் செய்கிறதோ அப்படிங்கிறது சரியான அணுகுமுறை கிடையாது. அது அவர்களை வேறு திசைக்கு கொண்டு சென்றுவிடும். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா, பள்ளி இறுதியில் தொடங்கி கல்லூரி வரைக்குமான மாணவர்கள் மன அழுத்தத்துக்கு உள்ளாகி ஒரு சைக்காலஜிஸ்ட்டையோ சைக்கியாட்ரிஸ்ட்டையோ போய் பார்க்குறத எண்ணிக்கை அப்படிங்கிறது இன்றைக்கி மிக பெரிய எண்ணிக்கையாக இருக்குது காலப்போக்கில். இன்னொரு காரணமும் இதற்கு நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீப ஆண்டுகளில் ஏற்பட்டிருக்கிற அந்த சிங்கிள் சைல்டு அப்படிங்கிற ஒரு குழந்தை, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய காலகட்டம் அல்லது போன தலைமுறையில் எல்லாமே பார்த்திங்கன்னா, ஒரு குடும்பத்தில்
6, 7, 8 அந்த மாதிரியான எண்ணிக்கையில் குழந்தைகள் இருந்தது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்திட்டு வந்தது. 2 அப்படிங்கிறது காமன் ஆயிடுச்சு வந்து. பட் கொஞ்ச காலத்திலிருந்து 2 அப்படிங்கிறது ஒன்றாகி இருக்கிறது. அப்போ இந்த ஒன்றாகி இருக்கும்போது என்ன சிக்கல் ஆகிடுதுன்னா, ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ இருக்கும்போது நாம் வந்து ரொம்ப செல்லம் கொடுத்துட்றோம். தொடக்கத்திலேருந்தே ரொம்ப செல்லம் கொடுத்துட்றோம். கண்டிப்புங்கிறது அறவே கிடையாது. காரணம் என்ன? நான் கஷ்டப்பட்டுட்டேன், நான் இப்படிலாம் வளர்ந்துட்டேன், எனக்கு இப்படிலாம் நடந்துருச்சு, அது உனக்கு நடக்கக்கூடாது, நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினுடைய காரணமாக நம்ம அந்த குழந்தை பருவத்திலிருந்து அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுக்கறது, அளவுக்கு அதிகமாக சக்திக்கு மீறின விஷயங்களை அவர்களுக்கு வாங்கி கொடுக்கறது, வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, தப்பித்தவறி கூட கண்டித்து விடாமல் பார்த்துக்கிறது, இப்படியே வளர்த்துட்டோம். இப்படியே வளர்த்துட்ட ஒரு சூழ்நிலையில் திடீர்னு ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து கடுமையாக நடந்துக்கிட்டு கடுமையாக கண்டிக்கும்போது அவர்களுக்கு அது வந்து ஷாக்கிங்காகவும் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் மனநிலைக்கு மாறிடுறாங்க. ரெண்டாவது வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்ஸுங்கிறது வந்து நம்ம அது ஒரு முக்கியத்துவம் சார்ந்த விஷயமாக ஆலலாங் சொல்லி வந்துட்டோம். அப்போ அதில் ஒரு சிறு பிசகு நடக்கும்போது அவர்கள் வந்து இது எல்லாத்தையும் இழந்துட்ட ஒரு உணர்வு அவர்களுக்கு வந்துடுது. எதையுமே இழக்கலை, இது ஒரு சாதாரண தேர்ச்சி பெறாமை, அவ்வளோதான். ஏன்னா உங்கள் பெற்றோர்களாகிய உங்கள் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஸ்கூலில் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டா திரும்ப 6 மாதம் 8 மாதம் கழித்து செப்டம்பரில் எழுதணும். அதுக்கு பிறகு அதில் பாஸ் பண்ண பிறகு அடுத்த வருஷம் தான் காலேஜ் போக முடியும். இன்றைக்கி அப்படி கிடையாது. இவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு மாதத்தில் ரீ எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஒரு பேப்பரோ ஒன்றுக்கு மேற்பட்ட பேப்பர்களோ தேர்ச்சி பெறலைனாக்க அந்த ரீ எக்ஸாமில் அவங்களால அப்பையர் ஆகிட்டு உடனடியாக பாஸ் பண்ணிட முடியும். ஏன்னா அட்லீஸ்ட் முதல்ல எழுதும்போது 6 பேப்பர் எழுதுகிறாங்க, இப்போ 1-2 பேப்பர் எழுதும்போது அவர்களால் அது வந்து சர்வசாதாரணமாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது அவர்களை, அந்த பிள்ளைகளை, தேர்ச்சி பெறாத பிள்ளைகளை, அல்லது தேர்ச்சி பெறாட்டி கூட பரவாயில்ல, குறைந்த மதிப்பெண், சமீப ஆண்டுகளில் நான் பார்க்குறேன் இந்த தற்கொலைகளில் ஒரு காலத்தில் ஃபெயிலியர் ஆனவங்க தற்கொலை பண்ணுவாங்க. ஒரு கடந்த 2 வருஷத்துலலாம் பார்த்திங்கன்னா நான் 1100 எதிர்பார்த்தேன், எனக்கு 1060 வந்துச்சு தற்கொலை. இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி கம்பேரிசன்லாம் ஆகிடுச்சு. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களையோ தேர்ச்சி பெறாத மாணவர்களையோ உங்கள் பிள்ளைகளை வந்து பக்குவப்படுத்தி, பரவாயில்ல இது மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கேன், நீ என் முன்னால் தானே ஹார்ட் ஒர்க் பண்ண, ராத்திரி பகலாக படித்த, உன்னால் இதை போகிற போக்கில் பாஸ் பண்ண முடியும், எதையும் மனசில் வச்சுக்காத, நான் உன்னை ஒன்றும் சொல்லலை, வா நம்ம உட்காந்து சேர்ந்து நம்ம வெளியில் வந்துடலாம் அப்படின்னு அவங்கள பக்குவப்படுத்தி கொண்டு வர்றது மட்டும்தான் பெற்றோர்களுடைய மிக பெரிய பொறுப்பு. இந்த பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. அவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு மன அழுத்தம் தராமல் அவங்கள, நம்ம பிள்ளைகளை உரிய நேரத்தில் சரியாக கரையேற்றுகிற பொறுப்பை நீங்கள் தான் செய்யணும். இது ஒரு பயனுள்ள பதிவு நினச்சிங்கன்னா மற்ற பெற்றோர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மென்டார் ரமேஷ் பிரபா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.